கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த வேத பாடத்தின் மூலியமாக அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் இப்போது எந்த அதிகாரத்தில் இருக்கிறோம்? 11ஆம் அதிகாரம். 11ஆம் அதிகாரம். போன வாரம் நம் கிராம ஒழித்துக்கு போனபடினால அதுக்கு முந்தின வாரம் 10ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது 11ஆம் அதிகாரம் ஒரு முதலாவது வசனத்தை வாசிப்போம். ஆமாம், அல்லேலூயா. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. அப்போ அந்த நாட்களிலே பூமியை எப்படி நிரப்பினார்கள்? பூமியை ஆண்டவர் அழித்தார். அழித்தது பிறகு, ஜலத்தினால் அவர் அழித்த பிறகு 3 விதமான நபர்கள், 3 விதமான ஒரே குடும்பம், 3 விதமான நபர் மூலியமாக ஆண்டவர் பூமியை நிரப்பினார். யாராரு? சேம், காம், யாபேத் என்பவர்கள் மூலியமாக பூமியை மறுபடியுமாக ஆண்டவர் நிரப்பினார். இந்த பூமியை நிரப்பும் பொழுது 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் 30 வாசிங்க. இவருடைய குடியிருப்பு மேசாய் துவங்கி கிழக்கே உள்ள மலையாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது. இவர்களே தங்கள் தேசத்திலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியையும் தங்கள் பாஷைகளின்படியையும் சேமுடைய சந்ததியார் தங்களுடைய ஜாதிகளின்படியே நோவாவுடைய குமாரனாகிய வம்சங்கள் இவைகளே. ஜலப்பிரயாணத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. யாரால? இவர்களால். இப்போ நம்ம நினைக்கிற ஜாதி கிடையாது. நம்ம நினைச்சுக்குவோம் இந்த ஜாதி அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதி கிடையாது. அங்கு வேற. அங்கு இங்க நல்லா கவனிங்களா. இந்த இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்ட நல்லா இருக்கும். இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையிலும் தமிழ்ல எப்படி மொழிபெயர்க்கப்பட்டதுன்னா சமஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. தமிழ்ல எப்படி பெயர்ப்பட்டதுன்னா சமஸ்கிருத மனிதர்களால இது தமிழாக்கம் செய்யப்பட்டது. அவர்கள் படிப்பு, அவர்களுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் இது எழுதியிருப்பாங்க. இது ஜாதின்ற போது அவங்க தமிழ்நாட்டில் எப்படி ஜாதியை பார்த்தாங்களோ அப்படிதான் எழுதியிருப்பாங்க. அந்த ஜாதியை குறித்து பேசல. அவர் ஒரு விதமான இனங்களை குறித்து, அதாவது ஒரு பிரிவு. அப்போ ஒரு பிரிவுக்கு வார்த்தை என்ன என்றால் ஜாதி. ஒரு பிரிவுக்கு வார்த்தை ஜாதி. அந்த வார்த்தை குறித்து இவர்கள் இங்கு சொல்லுகிறார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில் வரும்போது பூமி எங்கும் ஒரே பாஷையா இருந்தது, ஒரே விதமான பேச்சும் இருந்தது. அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறாங்க. எல்லாமே ஒரே மாதிரி பேசும் பொழுது அவர்கள் பேச்சையும் அவருடைய பாஷை எப்படி இருந்தது? ஒரே மாதிரி இருந்தபடினால அது அவங்களுக்கு ஈஸியா இருந்தது. அவங்க என்ன வேலை செய்தாலும் அது அவங்களுக்கு சுலபமா இருந்தது. 2ஆம் வசனத்தை வாசிங்க. சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலத்திலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தின் அளவும் சிகரமும் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மண்புத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இறங்கினார். இங்கு ஒரே பாஷை, ஒரே மொழி இருந்ததுனால அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா தங்களுக்கு பேர் உண்டாகும்படி
தங்களுக்கு ஒரு அடையாளத்தை உண்டாக்கும்படியாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கோபுரத்தை கட்டும்படியாக அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த அந்த இடத்துல இருக்கிற மண்ணுகளை சாந்துகளை அங்க இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து செங்கல் அறுத்தார்கள். செங்கல் அறுத்தார்கள். அந்த செங்கல் நமக்கு தெரியும், சூளை போட்டு எல்லாத்தையும் அறுத்து நமக்கு ஒரு பேர் உண்டாக நம்ம கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நிறைய பிரமிடுகள் கட்டியிருக்காங்க. எகிப்துல பார்க்கும்போது நிறைய கட்டி இன்னைக்கும் அது வாழ்க்கையில மறக்க முடியாத இடங்களாக இருக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களா, அந்த நாட்களை கட்டின இந்த செங்கல் அறுத்து கட்டின விஷயத்தெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்து கட்டின பில்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. இன்னைக்கும் இவைகளெல்லாம் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 100 ஆண்டு கடந்தும் அதுல எப்படி இருக்கு, 100 ஆண்டு கடந்து அப்படியே இருக்கு. நீங்க போய் சென்ட்ரல்ல போய் பாருங்க, சென்ட்ரல் ஒன்றும் இடிக்கல, அப்படியே தான் இருக்கு. எக்மோரை போய் பாருங்க, நிறைய இடத்துல போய் பாருங்க, அந்த பீச் ஓரத்தில் கட்டிருக்கிற லைட் ஹவுஸ் போய் பாருங்க. அநேக இடத்துல இந்த வெளிநாட்டுல இருந்து வந்து கட்டினவங்க இன்னைக்கும் அதே போல ஒன்றும் அழியாமல் அதே போல இருக்கிற. அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க, எந்த அளவுக்கு அவர்கள் ஞானமா இருந்தார் பாருங்க. அப்போ ஆண்டவரே இவர்கள் கட்டுகிறதை வந்து பார்ப்போம், போய் பார்ப்போம் என்று ஆண்டவரே இறங்கி வந்தார். ஆண்டவர் இருந்தாரு, இறங்கி வந்தார். அவங்க கட்டத்தை பார்த்து இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் அநேக சுயமாக கட்டுகிறோம், தன்னுடைய பலத்தினால கட்டுகிறோம், தன்னுடைய புயபலத்தினாலும் தங்களுடைய பலத்தினாலும் புயபலத்தினாலும் தங்களுக்கு பேருண்டாகும்படி தங்களுக்கு வாழ்வாதாரம் உண்டாகும்படி நாம் கட்டுகிறோம். ஆனால் வேதம் சொல்லியிருக்கிறது, நாம் ஒரு நாளும் சுயநலமாய் கட்டக்கூடாது. நாம் எல்லோரும் தேவனை சார்ந்து கட்ட வேண்டும். ஒரு குடும்பத்தை கட்ட வேண்டுமானாலும் சரி, ஒரு வேலையை கட்ட வேண்டுமானாலும் சரி, நம்ம வாழ்க்கையில என்னத்தை நாம் கட்டினாலும் நம்ம யாரை சார்ந்து இருக்கணுமா, தேவனை சார்ந்து நாம் கட்ட வேண்டும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஏனென்றால் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். காலையில கூட சொன்னேன், நாம் எல்லாவற்றையும் கர்த்தரை நாம் நம்பிக்கையோடு சார்ந்து இருக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்க பார்க்கும் பொழுது அவர்கள் கட்டினார்கள். எதெல்லாம் கட்டினாங்க, அவங்க இடத்தை கட்டி அதை மேல நல்ல பெருசா கட்டி நமக்கு பேர் உண்டாகும்படி, தங்களுக்கு பேர் உண்டாகும்படி கட்டினார்கள். ஆனா மனுபுத்திரர்கள் கட்டுகிற நகரத்தை கோபுரத்தையும் பார்க்கும்படி கர்த்தர் இறங்கி வந்தார். எப்படி கட்டுகிறார்கள் பார்க்கும்படி கர்த்தர் இறங்கி வந்தார். நீங்க அடுத்து பார்க்கும்போது 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷ்யம் இருக்கிறது, இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைக்கிறதை ஒன்றும் தடைபட மாட்டார்கள் என்றார்கள். 7ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். ஆமென், அல்லேலூயா. அவங்க பேசுறது எல்லாமே எதுவுமே தடையாகாது. ஏன்னா எல்லாருக்கும் எப்படி தெரியுது, எல்லாம் ஒரே பாஷை. இப்போ நம்ம உதாரணம் சொன்னா செங்கல் எடுங்க, செங்கல் எடு. நான் ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க இட்லாக்கா பாஷை பேசுவாங்க. இட்லாக்கா பாஷை தெரியுமா? இட்லாக்கா தட்டல அட்ல அப்படின்னு சொல்லி தெரியாது உங்களுக்கு, தெரியல. அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க. அது என்னன்னா மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. இதெல்லாம் யார் பேசுவாங்கன்னா இந்த இந்த தவறான காரியத்தை நடக்கிறவங்க, தவறான காரியத்தை திருடுறவங்க, இப்படிலாம் பேசுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் எங்கிட்ட அதிகமாக பேசுவாங்க. ஏன்னா இப்போ பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா மற்ற பாஷை அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஹிந்தி தெரியாது, தெலுங்கு தெரியாது, மலையாளம் தெரியாது. இந்த இட்லக பாஷை ஈஸியாக வந்து யாரும் புரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இதை பேசி அந்த திருட போகிறதுக்கோ, எங்கள் வீட்டால் அப்படிதான் பண்ணுவாங்க, திருட போகிறதுக்கு அந்த மாதிரி இதை பேசுவாங்க. அப்போது பாஷைகளை ஒரு மனிதருக்கு ஒரு மனிதர் பேசும்பொழுது அவர்கள் நன்றாக இணைந்து செய்வதற்கு அது ஏதுவாக மாறும். அவங்க யாரும் சார மாட்டாங்க, கடவுளை அவங்க சார்ந்திருக்க மாட்டார்கள். அப்போ தேவர் பார்க்கிறாரு, இறங்கி வந்து அவங்களுடைய பாஷைகள் என்ன பண்றாங்கன்னா தாறுமாறாய், எப்படி தாறுமாறாய் அவங்க பாஷைகள் எப்படி ஆகிட்டாருன்னா தாறுமாறாகிட்டாரு.
வாசிங்க 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதமும் சிதறி போக பண்ணி அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார். அப்ப என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த வேலையை செய்து பாதியில் எடுத்துட்டாங்க. ஏனென்றா அவன் செங்கல் எடுக்க சொன்னா என்ன பண்ணுவான், மணல் எடுப்பான், அப்படிதானே? வேற வேற சாயந்தரம் சொன்னா வேற ஏதோ எடுப்பான். எல்லாருக்கும் பாஷைகளை தாறுமாறாகணும்னு இப்போ நான் இப்போ பிரசன்னம் நம்ம இருக்கு தெலுங்கு பேசுச்சுக்கா, தெலுங்கு பேசினா யாருக்கும் புரியாது, சில பேருக்கு புரியும். நான் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன், நான் இங்கிலீஷ் பேசுனா உங்களுக்கு புரியாதுன்னா நான் தமிழில் பேசிருக்கிறேன், புரியுங்களா? ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷையில் பேச ஆரம்பிச்சாங்கன்னா தெரியாது. நம்ம எல்லாம் ஒரே பாஷையில் பேசுறதுனால நான் பேசுறது எல்லாத்தையும் நம்ம கேட்கணும், அப்படிதானே? பென்னிக்கு பார்த்தா தெலுங்கு தெரியலடா, பென்னிக்கு தெலுங்கு தெரியும், அவன் என்னோட பேசுவான், அவன் திட்டினாவே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியாது. அப்ப என்னன்னா ஒரு பாஷைகள் பேசும் பொழுது அந்த பாஷை தெரியாத போது ஒரு வேலையும் செய்ய முடியாது, ஒரு வேலையும் நாங்கள் காலையில் நான் விற்கும் அந்த ஹிந்திக்காரர்கள் பேசுறதுக்கு நான் ஒன்று சொல்றேன், விக்கி ஒன்று சொல்றாப்புல. அப்போ நான் நினைச்சுக்கிறேன் இவன் என்ன சொல்றான்னு என்ன தெரியும், அவன் கேட்கறான் அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீயே அவனுக்கு பக்கத்தில் உட்காந்து சொல்லு, நீ உட்காந்து சொல்லுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் நம்ம என்கரேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் விக்கி சேர்ந்து அதை பண்றதுக்கு ஆயத்தமா இருந்தேன். ஆமென் அல்லேலூயா. அப்போ 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாய் ஆக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். சேமுடைய வம்ச வரலாறு. செலப்ரேயர் உண்டான 2ஆம் வருஷத்திற்கு பிறகு சேம் 100 வயதான போது அர்பக்சாத்தை பெற்றான். இப்போ அவர்களை எப்படி ஆக்கினார்னா சிதற பண்ணிட்டாரு. சிதற பண்ணி எப்படி ஆக்கினார்னா, இப்போ நம்ம ஆண்டவர் வந்து எப்பயுமே வித்தியாசமானவர் கிடையாது, ஞானமானவர். ஆமென் அல்லேலூயா. அவர் ஞானம் நிறைந்தவர். அவரு எல்லாரையும் பாஷையை தாறுமாறாக்கி போட்டாரு. ஆனா எப்படி ஆக்கினார்னா அவங்க குடும்பத்து பாஷையில தாறுமாறாக்கல. அவன் மனைவிக்கு என்ன பாஷை தெரியுதோ அதுதான் கணவனுக்கு ஒரு பாஷை, மனைவிக்கு ஒரு பாஷை, பிள்ளைகளுக்கு ஒரு பாஷை கொடுக்கல. அந்த குடும்பத்துக்கு என்ன பாஷை அதுதான் கொடுத்தாரு. அப்போ அவர் குடும்பத்துக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அது மாத்திரம் தான் செய்த. குடும்பத்தை ஆண்டவர் பிரிக்கல, குடும்பத்தில் இருக்கிற ஆட்களை பிரிக்கல. குடும்பத்தில் என்ன பாஷை இருக்கோ அதுதான் ஆண்டவர் அங்கே கொடுத்தா. அப்போ நம்ம வாழ்க்கையில நாம் என்ன கற்றுக்கொள்ள இந்த விஷயத்துல நம்ம என்ன கற்றுக்கணும்னா, தேவன் ஞானமா இருந்து தேவன் பேரிலே நாம் நம்பிக்கையா இருக்கும்படியாக, தேவனே சார்ந்திருக்கும்படியாக, தேவனோடு கூட நாம் இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றா இந்த மனுக்குலத்தை ஆண்டவர் படைத்தது நோக்கமே அவரை சேவிக்கும்படியாகவும் அவரை ஆராதிக்கும்படியாகவும் அவருமே நம்பிக்கையா இருக்கும்படியாக ஆண்டவர் படைத்தார். ஆனால் அவர்கள் எல்லோரும் ஒரே பாஷையாக கூடி ஒரே காரியத்தை செய்யும் பொழுது அது தேவனுக்கு அது இடரலாய் இருந்தது. ஏனென்றால் தேவனுக்கு இடரா இருந்தபடினால அவருடைய பாஷைகளை அவர் சிதற பண்ணினார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ மொழிகள் இருக்கிறது. இந்த மொழி வந்து கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்ட மொழியிலே இந்த வேதத்தை புரி பண்ணி இருக்கிறாங்க. நான் கூட சில காரியங்களை படிக்கும் பொழுது வேதத்தை குறித்து பார்க்கும்போது அநேக காரியத்தை பார்க்கும்போது வேதத்துக்கு கிட்டத்தட்ட 2000க்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த வேதத்திலிருந்து 250 மொழியில மேல இது அச்சிடப்பட்டு இருக்கிறது. சீனாவில் கூட வந்துருச்சு. ஆனால் அங்கெல்லாம் வந்து நம்மள மாதிரி எடுத்து படிக்க முடியாது, அங்கெல்லாம் அண்டரோட தான் படிக்க முடியும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் ஆளுகை செய்ய விரும்புகிறார், தேவனை சார்ந்திருக்க விரும்புகிறார். இங்க பார்க்கும்போது எல்லாருடைய வம்ச வரலாறையும் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். எல்லாருடைய வம்ச வரலாறு சொல்லி கொண்டு வரும்போது இவங்களை பத்தாங்க சொல்லும் பொழுது ஏன் இங்க முக்கியமா வந்து சேம் குடும்பத்தை ஏன் ஆண்டவர் கொண்டு வர்றாருன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் சேம் தானே, ஆமா சேமுடைய வரலாறு ஏன் ஆண்டவர் இங்க சொல்லுகிறாருன்னா, இந்த சேம் வரலாற்றிலிருந்து தான்
தேவ பிள்ளைகளை உருவாக்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றா நாம் எல்லோரும் இந்த 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 சேவுடைய வம்ச வரலாற்றிலிருந்து தான் தேவன் என்ன பண்றாருன்னா அவருடைய 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 வருகையை குறித்து இங்கு வெளிப்படும்படியாக இந்த ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். உங்க குடும்பத்தை, என்னுடைய குடும்பத்தை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டானா, தேவனுடைய வருகை குறித்து நாம் அறிவிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இதற்காக தான் நம்ம ஆண்டவர் குடும்பமாக தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு பார்க்கும் பொழுது 26ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. தேராகு 70 வயதான போது ஆபிராம் நாகூர் ஆரான் என்பவர்களின் பெற்றான். தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம் நாகூர் ஆரோன் என்பவர்களை பெற்ற பின் ஆரான் லோத்தை பெற்றான். ஆரான் தன் ஜன்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேய தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரித்த முன்னே மரித்தான். ஆபிராமும் நாகூரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிரகாமுடைய மனைவிக்கு சாரா என்று பெயர், நாகூருடைய மனைவிக்கு மில்காள் என்று பெயர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காளுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன். சாராய்க்கு பிள்ளை இல்லை, வளரியா இருந்தாள். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். இங்க ஆண்டவர் அந்த சேம் வரலாற்று குடும்பத்திலிருந்து ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். யாரை தெரிந்து கொண்டார்? ஆபிராம். ஆண்டவர் இந்த ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும் பொழுது இப்போ இந்த இடத்துல சில காரியங்கள் நமக்கு தெரியாது. ஏனென்றால் இவர்கள் யார் என்றால் எங்கிருந்து இவர் வருகிறாங்கன்னா மெசொப்பொத்தேமியா தேசத்திலிருந்து வருகிறார்கள். அது எங்க இருக்குன்னா பாபிலோன்ல இருக்கிறது. எங்க இருக்குது? பாபிலோன் கலாச்சாரத்துல இருக்கிற தேசத்திலிருந்து ஆண்டவர் பண்ணாரு, இவர்களை தெரிந்து கொண்டார். யாரை தெரியும்? இந்த தேராகு குடும்பத்திலிருந்து ஆபிராமை என்ற ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட பிறகு இது ஒரு வரலாற்று கதை. இந்த வரலாற்று கதையை நம்ம பார்க்கும் பொழுது எப்படி ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று இது ஒரு வரலாற்று கதை. வரலாற்று கதையில பார்க்கும்போது ஒரு நாள் தேராகு என்ன பண்றாரா, இவருடைய தொழில் என்னன்னா சிலை செய்து விற்கிறது. என்னது? சிலை செய்து விற்கிறது தான் இவருடைய தொழில். அப்போ ஆபிரகாம் என்ன பண்றாரு, தகப்பனுடைய சிலையை பார்த்து அவர் செய்து விற்கும் பொழுது இதெல்லாம் கடவுள், இதெல்லாத்தையும் வாங்குவோம். ஏன்னா இவங்க எங்க இருக்கிறாங்க? பாபிலோன் உலகத்துல, பாபிலோன் கலாச்சாரத்துல இருக்கிற இவர்கள் இது எல்லாத்தையும் செய்து விற்கும் பொழுது அந்த சூழ்நிலைக்குள்ள யார் பார்க்கறாங்கன்னா இதை வாங்கிட்டு போறாங்க, இது கையினால செய்தது, இதை வாங்கிட்டு போறாங்க, இதை இவர்கள் தெய்வமாக வணங்குகிறார்கள் என்று இவனுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றினபடினாலே ஆண்டவர் இவனை தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. இந்த ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டது எங்கிருந்து இருக்குன்னா கல்தேயா தேசத்திலிருந்து ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ ஆண்டவர் இவனை தெரிந்து கொண்டு இவனுக்கு யார் இல்லை, இவனுக்கு பிள்ளை இல்லை. நீ யாருன்னு கேட்கும்போது நான் தேவன். அப்ப தேவன் எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஆபிரகாமுக்கு எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஆண்டவர் அற்புதங்கள் செய்யும் பொழுதுதான் வெளிப்படுத்த முடியும். அப்போ ஆண்டவர் பண்ணாரு, நான் உன்னை எங்க அழைக்கிறேன், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. அப்போ இவன் ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்திற்கு அவன் புறப்பட்டு போகும் பொழுது இவன் என்ன பண்றான், யார் வராங்கன்னா இந்த இடத்துல யார் வராங்கன்னா அவன் கூட யார் வராங்கன்னா லோத்து வருகிறான். அப்படிதான் நீங்க பின்னாடி இது பாருங்க, இது பின்னாடி சொல்லப்பட்ட காரியத்தை முன்னாடி எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்போ லோத்து எங்க வருகிறான்னா, ஏன் லோத்து ஆபிரகாம் கூட வரான்னா, லோத்துடைய தகப்பன் இறந்து போயிட்டான்.
லோத்துடைய தகப்பன் இறந்தபடினால இவன் யார் கூட இருக்கிறான்? தாத்தா கூட இருக்கிறான். அப்போ பேரனோடு அப்படிதான் போடுது, பேரனோடு. அப்போ தாத்தா யார் கூட இருக்கிறார்? தாத்தா யார் கூட இருக்காரு? ஆபிரகாம் கூட. அப்போ ஆபிரகாம் அப்போ நாகூர் எங்க இருக்கிறான்? அவன் அதே இடத்துல இருந்தான். ஏன்னா ஆண்டவர் யார் அழைக்கிறார்? ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் எங்க கொண்டு வராரு? அந்த பாபிலோன் கல்தேயா பட்டணத்திலிருந்து வெளியில கொண்டு வருகிறார். வெளியில கொண்டு வரும்போது யாரெல்லாம் வராங்க? அவருடைய தகப்பனார் வராரு, லோத்து வராரு, சாரா, ஆபிரகாம். இவங்க எல்லாம் வரும் பொழுது, இங்க வரும் பொழுது ஆரான் மட்டும் வந்த பொழுது அங்கே தங்கி விட்டார்கள். ஆரான்ல நல்ல வசதியாயிடுச்சு. அவங்க அப்பா சொல்றாரு, எங்கேயும் போறதில்ல, இங்கே இருந்துடலாம், இங்கே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரான் எல்லாம் தங்கிட்டாங்க. அப்ப தங்கிட்ட பிறகு தேராகு ஆயுசு நாட்கள் 200 வருஷம் தேராகு ஆரானிலே மரித்தான். அப்ப பாருங்க, தகப்பன் ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஆண்டவர் அழைப்ப மறந்து எங்க இருந்துட்டான்? ஆரானில் இருந்துட்டான். ஆரானில் இருந்த தகப்பன் மரித்த பிறகு ஆண்டவர் பேசுகிறார். அதான் 12வது வாசிங்க. 12 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அப்ப பாருங்க, இவன் இருந்தது பாபிலோன் தேசம். இவன் பாபிலோன் தேசத்துக்கு தள்ளி வரும்பொழுது கல்தேயர் பட்டணம். அந்த கல்தேயர் பட்டணத்துல வரும் பொழுது, அங்கிருந்து வரும் பொழுது எங்க வந்து தங்கிட்டான்? ஆரோன்ல வந்து ஆறாம் மட்டும் வந்து அங்க தங்கிட்டான். அப்ப ஆண்டு சொல்றாரு, நீ என்ன பண்ணு? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் எல்லாத்தையும் விடு. யாரு? சொந்த பந்தம் எல்லாத்தையும் விடு. நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு நீ புறப்பட்டு போ. நீ புறப்பட்டு போ. நம்ம வாழ்க்கையில நம்ம அநேக நேரத்துல தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்காமல் இருந்தா நம்ம தேங்கி போயிடுவோம். நம்ம வாழ்க்கையில பாருங்களேன், ஒரு விதமான தேக்கத்திலேயே நம்ம இருந்துட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையில மேலேயும் வரமாட்டோம், கீழே வரமாட்டோம். நம்மலாம் யார் தெரியுமா? ஓடுற தண்ணியா இருக்கணும். நீங்க நான் யாரா இருக்கணும்? ஓடுற தண்ணியா தான் இருக்கணும். ஓடுற தண்ணியில அழுக்கு படாது, ஓடுற தண்ணி நாத்தடிக்காது, சரியா? ஓடுற தண்ணியில பாசு பிடிக்காது, சரியா? ஓடுற தண்ணி எப்படி இருக்குமா? சுத்தமா இருக்கும். நீ தேங்கி இருக்கிற தண்ணியா இருந்தா எப்படி இருக்கும்? தேங்கி இருக்கிற தண்ணி பாச பிடிக்கும், நாத்தடிக்கும், சரியா? அதுக்கு அது யூஸ் இல்லாத போயிடும். அதில் என்ன வரும்? கொசு இருக்கும், நிறைய காரியங்கள் அசுத்தம் வந்துடும். அது வேற விதமான காரியத்தை கொண்டு அதில் கையை வச்சாலே ஜில்னஸ் ஆகிடும். அது வியாதிக்கு கொண்டு வருகிற அடித்தளமாக மாறி போயிடும். அப்போ நம்மளாம் எப்படி இருக்கணுமா? ஓடுற தண்ணியாக இருக்கணும். ஓடுற தண்ணியாக இருந்தால் தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம். நம்ம தெரியும், நம்ம வாழ்க்கையை நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம வாழ்க்கையை ஒரு இடம் வந்த உடனே நம்ம பண்ணணும், அப்படியே தேங்கிடுவோம். அதை வந்து தேங்கிடும், அப்படியே அதுலேயே இருக்கும். ஒரு பிரச்சனை வரும்போது போதும், அடுத்த பிரச்சனை போதும், இதுலேயே ஒரு பிரச்சனையே கூட நம்ம தேங்கிடலாம். அடுத்த காரியத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுவோம், அதுலேயே நம்ம இருந்துடலாம். ஓகே, இது நல்லா இருக்கு, இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு, இது பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் எது நாத்தடிக்கிற காரியத்தை போய் பீஸ்ஃபுல்லாக இருக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நாத்தடிக்கிறது அது கொசு. பாசம் பிடிச்ச வாழ்க்கையை நல்லா இருக்க சொல்ல முடியுமா? பார்க்கறது தான் எப்படி இருக்கும்? பச்சை பசையில் இருக்கும், இது பச்சை பசையில் இருக்குது. ஆனால் கிட்ட போய் பாருங்க, பாசம் தண்ணி கிட்ட போய் பாருங்க, தொடர முடியாது, வழவன்னு இருக்கும். தொட்டு பாருங்க, பாசம் பிடிச்ச தண்ணி வழவன்னு இருக்கும். அது எதுவும் ஒன்றுத்துக்கும் நத்திங். உன் வாழ்க்கை பாசம் பிடிச்சிச்சுன்னா, உன் வாழ்க்கை தேங்கி போய் இருந்துச்சுன்னா, நீ ஒன்றுத்துக்குமே உதவாது. யூஸ்லெஸ் மாட்டோம். வேணாம் மாட்டான். தகப்புடைய பேச்சை கேட்டு 6 நாள்லேயே தங்கிட்டான். ஒன்றுமே இல்லாத போயிடுச்சு. ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் ஆண்டவர் கொண்டாரு, அவனை அழைக்கிறார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. நான் காமிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை எப்படி பண்ணுவேன்? பெரிய ஜாதியை மாற்றுவேன். நான் உன்னை பெரிய ஜாதியை மாற்றுவேன். நான் உன்னை பெரிய நான் உன்னை ஆசீர்வதித்து
உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நாம எழுதியா அவன் அதுக்கப்புறம் ஓட தனியாய் மாறினான். நாம எழுதியா மற்றவனுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை அவன் கொடுத்தான். நாம எழுதியா இன்றைக்கும் நீங்கள் நானும் யாருடைய பிள்ளைகளா மாறுறோமா? ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக வருகிறோம். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாம் யாருடைய பிள்ளையா மாறாங்க? ஆபிரகாம். இவனும் நீ வேதத்துல பாத்தீங்கன்னா லூக்காயின் சுவிசேஷ புத்தகத்துல வரும் 19ஆம் அதிகாரத்துல வரும்னு நினைக்கிறேன். அதை போட்டிருக்கு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன் ஆனவனை. யாரை பார்த்து சொல்றா? யாரை பார்த்து? ஒரு சகேவி என்ற ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறாரு, சகேவி மரத்தை விட்டு கீழே இறங்கி வா, நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவன் என் பாவத்தெல்லாம் ஆண்டவரே நான் யாருக்கு தான் அநியாயமே செய்தேன்னா எல்லாத்தையும் நான் அறிக்கிறேன். எல்லாத்தையும் அறிக்கிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறினான். ஆமென். நம்ம வாழ்க்கையில நம் பாபிலோன், நம் கல்தேயா தேசத்திலிருந்து, நம்மளை ஆண்டவர் பாவத்திலிருந்து, நம்மளை உலகத்தின் ஆசையிலிருந்து, உலக விருப்பத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை கொண்டு வருகிறார். நான் மறுபடியும் அங்கதான் போவேன்னு சொல்லிட்டு உலக ஆசையோடு, உலகத்துடைய இன்பங்களோடு, உலகத்துடைய காரியத்துக்கு ஒத்தே இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? தேங்கி போன நீரை போலதான் நம்ம இருப்போம். நம்ம ஒன்றுக்கும் யூஸ் இல்லாத, யாருக்கும் யூஸாக இருக்க மாட்டோம், யூஸ் இல்லாத. ஆனா நீ வாழ்க்கையை மாற்றி இந்த ஆபிரகாமை போல உன் வாழ்க்கையை தேவனுக்கு நீ விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஆபிரகாமை போல உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற வேதத்தில் இருக்கிற ஆபிரகாமை குமாரனாகிய தாவீது குமாரனாகிய ஆபிரகாமின் குமாரனாகிய ஆபிரகாம் குமாரனும் தாவீது குமாரனும் இயேசு கிறிஸ்துவிய வம்ச வரலாறுக்குள்ள நீங்கள் நானும் அடங்கி விடுவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் யாரா மாற வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற குடும்பமாக மாறும் பொழுது நிச்சயமாக ஆண்டவரை ஆசீர்வதிக்க. கண்களை மூடி நல்ல பிதாவே, ஆண்டவரே இந்த வேத வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் 3 காரியங்களை பார்த்தோம். ஆண்டவரே இந்த 3 காரியங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே இயேசுப்பா, நாங்கள் பாபிலோன் கல்தேயார் பட்டணத்திலிருந்து ஆண்டவர் எங்களை அழைத்து, இந்த உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து எங்களை அழைத்து வந்த தெய்வம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஓடுகிற தண்ணியாக மாறும் ஆபிரகாமை போல நாங்கள் ஓடுகிற தண்ணியாய் மாறும் பொழுது கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நாங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரே இந்த நாளிலும் கூட வேதத்தின் மூலியமாகும் கர்த்தருடைய கிருபையினாலும் ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தினாலும் கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நான் பெருகப்படும் சொன்ன வார்த்தை பிரகாரமாக நீ ஆசீர்வதித்து நீ பெருகப்படும்படியாக சொல்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். எல்லாம் துதிகர மகிமை நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் பரவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.